இந்த டாலர் ரிசர்வ் வச்சிருக்கு யார் யார் பாருங்க, சைனா, இந்தியா. இதுதான் ரெண்டு மேஜர் எக்கானமி தங்களுடைய ஃபாரின் ரிசர்வ் டாலர்ல வச்சிருக்காங்க. ஏன் ஃபாரின் ரிசர்வ் டாலர்ல வச்சிருக்கோம்? அப்பதான் வியாபாரத்துக்கு உதவியா இருக்கும். ஒரு இம்போர்ட் பண்ணா நம்ம டாலர்ல பே பண்ணணும். அதை உலகங்க ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு கரன்சி. டாலருங்கிறது ஒரு உலக நாணயம்னு சொல்லலாம். எந்த நாட்டிலையும் டாலர் வாங்கிக்குவாங்க. அப்படிங்கும்போது டாலர்ல இருந்தால் நம்ம எந்த நாட்டோட வர்த்தகம் பண்ணலாம். இதனாலதான் டாலருக்குன்னு ஒரு தனி மதிப்பு. ஸோ டாலருக்கும் தங்கத்துக்கு என்னாச்சு? இப்போ டாலர் இப்போ நம்ம வச்சுக்கிட்டோம்னா அவங்க நாளைக்கு இந்தியா மேலே ஒரு சாங்ஷன் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்ம ரஷ்யன் பெட்ரோல், ரஷ்யன்ல இருந்து க்ரூட் ஆயில் வாங்குறோம். ட்ரம்ப் சொல்றாரு நான் இந்தியா மேலே சாங்ஷன் போடுறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு $700 பில்லியன் ஃபாரின் ரிசர்வ் வச்சுக்கோங்க. ஒருவேளை எல்லா பேங்கும் சேர்த்து அந்த ரிசர்வை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியா ஜீரோவுக்கு வந்துடும். அப்போ ஆல்டர்னேட் என்ன? இந்த டாலருக்கு பதிலாக தங்கத்தை வாங்கி வைக்கலாம். தங்கம் கிட்டத்தட்ட போன வருஷம் 40,000-50,000 ரூபாயில் இருந்துச்சு. இன்னைக்கு 1 லட்சத்துக்கு மேலே வந்துருச்சு. ஆனால் அட்லீஸ்ட் தங்கம் கையில் இருக்குமே. இது மாதிரி ஃப்ரீஸ் பண்ணாலும் தங்கம் நம்ம கையில் இருக்கும்ல. என்னைக்கு வேணாலும் தங்கத்தை லிக்விடேட் பண்ணி பணம் பண்ணிடலாம்ல. அதனால அதிகமாக வாங்கினது பார்த்தீங்கன்னா சைனா, இந்தியா, போலந்து. இந்த 3 நாடுகள் மிக அதிகமாக தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சாங்க. என்ன விலைனாலும் வாங்கி வை. அதனால ஒரு காரணம்.